கோபம் மனித வாழ்க்கையை அழித்துவிடும். அதாவது வாழ்க்கையில் கோபப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷமும் இருக்காது. அதே நேரத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. அதே நேரத்தில் சமுதாயத்தில் மதிப்பும் இருக்காது. அப்படிங்கிறத நினைவில் வச்சு செயல்பட்டால் கோபப்பட வேணுங்கிற அவசியமே இருக்காதுங்கிறது தான் உண்மை. கோபப்படுறதுனால யாருக்கும் எந்த நன்மையும் ஏற்பட போகிறதில்ல. கோபப்படுறதுனால உங்களுடைய உடல் தான் அதாவது வீணாக போகும். உங்களுடைய கோபமே உங்களுடைய உடல் நலனை அழிச்சிடும். அதே நேரத்தில் உங்களை சார்ந்தவங்களும் நீங்கள் கோபப்படும் போது சந்தோஷமாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் அவங்களும் கோபப்பட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உண்மையிலேயே இந்த பிறப்பு எதற்காக அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். கோபத்தினால எத்தனையோ பேருடைய வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சிருக்கு. கோபங்கிறது மனிதனுக்கு இருக்கணும். ஆனால் அது எப்படி இருக்கணும், அந்த கோபம் எந்த சூழ்நிலையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்படி இல்லாத போது எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களை சார்ந்தவங்க யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. சமுதாயத்தில் உங்களை ஒதுக்கிடுவாங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியாது. அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். கோபப்படுறதுனால நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம், ஒரு கர்வம் உங்களுக்குள்ளே உருவாயிரும். அப்படி உருவாகும்போது என்ன அப்படின்னா, நீங்கள் சரியான பாதையில் தான் நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரகாசம் குறையிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்படி குறையும் போது நாளடைவில் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்ச நாள் கழித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பூஜ்ஜியமாக இருக்குங்கிறது தான் உண்மை. கோபத்தால் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள்லாம் அழிஞ்சிருக்கு. கோபத்தால் எத்தனையோ குடும்பங்கள் எல்லாமே அழிஞ்சிருக்கு. அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அப்படி நினைவில் வைக்காமல் கோபப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் அழியக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும். அதனால் கோபப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய மனசுக்கு ரொம்ப சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும். அதே நேரத்தில் கோபப்படாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக சிறப்பாக அது முடியும். அப்படிங்கிறது தான் உண்மை. கோபப்படாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் ரொம்ப அழகானவங்களாக மாறிடுவீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கணும்னா நீங்கள் கோபப்படாமல் இருக்கணும். நன்றி.